Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seventh Sense Trading. ஸோ இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி கோல்டு கரன்சி பேர்ஸ்லாம் முன்னாடியே வந்து மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணி எஸ்எம்சி யூஸ் பண்ணி நான் வந்து இந்த யூடியூப்பில் அப்டேட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ணி ட்ரேடு என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அதை யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே பெட்டர். ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் இருக்குது அண்டு லைவ் கிளாஸும் இருக்குது. பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோடய பர்சனல் டெலகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ நான் டாக்குமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அது வந்து பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டே வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். லாஸ்ட் டே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. ஓகேங்களா? சரி, ஓகே, கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து கோல்டு வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? கோல்டு வந்து ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிடுவோம். இப்போ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா சோச் பண்ணியிருக்கு, பிஒய்ஸ் பண்ணியிருக்கு. கரெக்டாக? ஸோ நமக்கு இங்கே பிஒய்ஸ் நடந்து இங்கே சோச் நடந்திருக்கு. ஸோ இந்த சோச் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நடக்கணும். ஆமாம் தானே? நமக்கு வந்து இங்கே சோச் நடந்திருக்கு. சோச் நடந்துட்டு மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி மேலே போகணும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கா, ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணியிருக்கான். ஆனால் இவ்வளோ தூரம் மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கான். இது என்ன ரீசன் அப்படின்றத பார்க்கணும். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நம்ம 4 ஹவரில் ஸ்ட்ரக்சர் போடுறோம் அப்படின்னா பிஒய்ஸ் போடுறோம், சோச் போட்டணும். ஓகேங்களா? ஸோ அந்த டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸை மட்டும்தான் நம்ம நோட் பண்ணணும். அதில் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். அதுக்கு உள்ள ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம், டெய்லி டைம் ஃப்ரேமில் போயிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணிவிட்டு டைம் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணிட்டு அங்கே போய் சப்ளை டிமாண்ட் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிட்டான், நமக்கு இந்த சப்ளைக்கு போனால் தான் நமக்கு என்ட்ரி. மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிட்டான், அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு ரியாக்ஷன் கொடுத்து இப்படி வந்து ஒரு கன்சல்டேஷன் மாதிரி போயிட்டான். ஓகேங்களா? ஸோ இது எதனால நடந்திருக்கு அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும். ஸோ 1 ஹவரில் பார்க்கும்போது நமக்கு ஒரு சப்ளை வந்து கிடச்சிருக்கு. 1 ஹவரில் பார்க்கும்போது நமக்கு ஒரு சப்ளை கிடச்சிருக்கு. இந்த சப்ளை அப்படின்றது எப்படி நடந்திருக்குன்னா, நமக்கு இங்கே ஸ்வீப் பண்ணியிருக்கானா, இங்கே பிஓஎஸ் பண்ணியிருக்கான். ஸோ இங்கே ஸ்வீப் அண்ட் பிஓஎஸ்க்கு நமக்கு டிமாண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு டிமாண்டு, இது ஒரு டிமாண்ட் அண்ட் இது ஒரு டிமாண்ட். ஆமாம் தானே? ஸோ இந்த டிமாண்டில் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணல, ஃபெயில் பண்ணிட்டான். இதை விட்டுறலாம். ஸோ இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ப் ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். அதே மாதிரி இந்த ஒரு டிமாண்ட்லேயும் மார்க்கெட் உள்ளே வந்துட்டு ஒரு ஷார்ப் ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இதில் ஃப்ளிப் அப்படின்னு பார்க்குறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஃப்ளிப். ஆப்வியஸ்லி இதுதான் வந்து ஃப்ளிப். எல்லாருக்கும் எஸ்எம்சி தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். ஸோ இந்த ஃப்ளிப்புக்கு 1 ஹவரில் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிவிட்டு இப்படி வந்துட்டு எகென் ரீட்ரேஸ் அந்த ரீஃபண்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு ஸ்வீப் பண்ணிவிட்டு சோச் வந்து பண்ணிட்டான். ஆமாம் தானே? ஸோ இந்த ஸ்வீப் பண்ணிவிட்டு சோச் பண்ணியிருக்கான், ரீஃபண்ட்மெண்ட்லேயும் எடுத்திருக்கான். ஸோ நமக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு லிக்விடிட்டி பவர் வந்து இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ அதில் தான் வந்து மார்க்கெட் இங்கே கண்ட்ரோல் எடுத்துகிட்டு கீழே வந்திருக்கான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ 1 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இந்த சப்ளைவை எடுத்துட்டு இப்படி வந்துட்டு இந்த சப்ளைவை எடுத்துட்டு ஒரு ரியாக்ஷன் வந்து 1 ஹவரில் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் டெய்லி டைம் 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து சோச் பண்ணிட்டான், ரீட்ரேஸ்மெண்ட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், 4 ஹவரில் சோச் பண்ணிட்டான், ரீட்ரேஸ்மெண்ட் கீழே வந்துட்டான், ரீட்ரேஸ்மெண்ட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இப்படி வந்து போகணும். ஓகேங்களா? கம்ப்ளீட் ஆகலை, ரீட்ரேஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகலை, ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன் தான் பண்ணியிருக்கான். அப்போது 4 ஹவரில் எகெயின் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு டிப்பு வந்து கொடுக்குறேன். 4 ஹவர் ட்ரெண்டு பைன்னு வந்து போடுறேன். ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா செல்லு தான், இப்போ இருக்கிறது பை. ஓகேங்களா? இப்போ வந்து கரண்ட் வந்து பைன்னு போடுறேன், கரண்ட் பைன்னு போடுறேன், ட்ரெண்டு பை.
ஸோ இதுதான் வந்து நம்ம ரூலாக வந்து எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 4 ஹவர் ட்ரெண்ட் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பை கிடையாது, சாரி, செல். ஓகே. 4 ஹவர் ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு என்ன இப்போ கரண்ட்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக்கு மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஆனால் ஆக்சுவல் டைம் ஃப்ரேமோட இந்த 4 ஹவர் டைம் ஃப்ரேமோட ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா செல்லில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? இப்போ 4 ஹவர் ட்ரெண்டு வந்து நமக்கு செல்லில் இருக்குது, கரண்ட் வந்து பையில் இருக்குது. அப்போது நம்ம இப்போ வந்து பை போகிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை நமக்கு ரியாக்ஷன் பண்ணி கீழே வந்துட்டு இந்த டிமாண்டில் இப்போ வந்து கண்ட்ரோல் வந்து எடுக்கிறான். ஓகேங்களா? ஸோ இது சோச்சு, இது வந்து இது வந்து பிஓஎஸ் தானே. அப்போது நமக்கு இது வந்து சோச்சு. ஓகேங்களா? டிமாண்டில் இந்த விக்கில் வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கான். அப்போ இது வந்து ஆக்சுவலாக பிஓஎஸ். ஓகேங்களா? அதே 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பை வந்து இருக்குது, சப்ளையில் ரியாக்ஷன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஆனால் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பை இருக்குது. ஓகேங்களா? இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பை இருக்குது. இங்கே வாங்க, 4 ஹவர் ட்ரெண்டு கரண்ட்டு பையில் இருக்குது. ரீட்ரேஸ்மெண்ட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஓகேங்களா? கரண்ட் பையில் இருக்குது. இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேமும் பையில் இருக்குது. இப்போ நம்ம வந்து பைக்கு என்ட்ரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ட்ரெண்டு செல்லில் இருக்குது, 4 ஹவரோட ட்ரெண்டு செல்லில் இருக்குது. அந்த ட்ரெண்டு செல்லுன்றது நம்ம இந்த இடத்துக்கு வந்தால் அதை கம்ப்ளீட் அப்படின்றத வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ பை அப்படின்றது எங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோச்சு, பிஓஎஸ், அகெயின் இந்த இடத்துல சோச்சு, பிஓஎஸ், அதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல டிமாண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு டிமாண்ட் வந்து இருக்குது. இங்கே வந்து நமக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டியூஸ்மெண்ட் வந்து இல்லை. ஓகேங்களா? ஸோ இன்டியூஸ்மெண்ட் வந்து இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், செஷன்ஸில் பார்க்குறோம் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்றத செஷன்ஸில் பார்க்குறோம். செஷன்ஸில் நியூயார்க் செஷன்ஸில் இந்த டிமாண்ட் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. யாரால? நியூயார்க்கோட லிக்விடிட்டினால கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இப்போ நியூயார்க் தான் உள்ளே வந்து இதை மிட்டிகேட் வந்து பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இப்போது நியூயார்க் வந்து நமக்கு டிமாண்ட் கொடுத்துருந்தா, கன்ஃபர்மேஷன் என்ட்ரியில் நமக்கு டிமாண்ட் வந்து கொடுத்துருந்தா நம்ம என்ட்ரி வந்து போகலாம். ஓகேங்களா? ஸோ 1 ஹவர்லேருந்து நான் 5 மினிட் வரேன். 5 மினிட்டில் நமக்கு சோச் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தா நம்ம என்ட்ரி வந்து போய்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ 5 மினிட் இங்கே இதுக்குள்ளே வந்தால் நான் 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஆனால் இங்கே வரல, முன்னாடியே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நமக்கு இது வந்து பிஓஎஸ், இது வந்து நமக்கு பிஓஎஸ் கிடையாது, இது வந்து பிஓஎஸ்ஸாக எடுத்துக்கலாம். அப்போது இது வந்து ஸ்வீப்பு. ஓகேங்களா? ஸ்வீப். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு செஷன்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். அப்படியே வந்துருங்க. பிஓஎஸ் எங்கே பண்ணியிருக்கு? இங்கே பண்ணியிருக்கு. அப்போது ஹைன்றது இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸ்வீப் யார் பண்ணியிருக்கா? நியூயார்க் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கான். முன்னாடி இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை மேலே கண்ட்ரோல் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கான். ஓகேங்களா? நம்ம 1 ஹவர் நியூயார்க்கோட டிமாண்ட் ஒன்று இருந்துச்சு, அதில் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணி ஸ்வீப் பண்ணி மேலே வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான். ஸோ இது வந்து நமக்கு 5 மினிட்டோட சோச்சா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 5 மினிட்டோட சோச்சா நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். இப்போ வந்து சோச் வந்து நடந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ சோச் வந்து நடந்துருச்சு. இப்போது இங்கே ஒரு சப்ளை வந்து இருக்குது. இது 5 மினிட்டில் ஒரு சப்ளை இருக்குது. 15 மினிட்ஸ் போகலாம். 15 மினிட்ஸ்லையும் சப்ளைவாக தான் இருக்குது. ஏசியனோட சப்ளை வந்து இருக்குது. 1 ஹவர் போகலாம். 1 ஹவரில் டிமாண்ட் இருக்குது. ஆனால் இந்த 1 ஹவரில் இந்த சப்ளைன்றது வேலிட் கிடையாது. அப்போது மார்க்கெட் இந்த 1 ஹவர் டிமாண்டுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுமா, உள்ளே இருக்கக்கூடிய சின்ன டைம் ஃப்ரேம் டிமாண்டுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி 1 ஹவர் டிமாண்டுக்கு தான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால நமக்கு இந்த சப்ளை யூஸ் ஆகாது அப்படின்லாம் கிடையாது. இப்போ எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி டிமாண்ட் வந்து நோட் பண்ணிடலாம். நியூயார்க் வந்து எல்லாமே பண்ணியிருக்கான். இந்த இடத்துல இப்படி ஒரு ஒரு செல் மூமெண்ட் வந்து நடந்து வந்திருக்கு. ஸோ நமக்கு
இங்கே பிவைஸ் பண்ணதுக்கு சப்ளை இங்கே இருக்குது. சப்ளை எங்கே ஃபெயிலியர் ஆகுது? இப்போ இந்த கேண்டில் வந்து ஃபெயிலியர் ஆகுது. இன்னும் ஃபெயிலியர் பண்ணலை, பாடி க்ளோஸ் வந்து நடக்கணும். ஆனால் சோச் வந்து நடந்துருச்சு. இப்போயே நமக்கு வந்து பைன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து ஃப்ளிப் அப்படின்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கேண்டில் வந்து ஃப்ளிப்பாக வரும். இதுதான் வந்து ஃப்ளிப்பாக வரும், சப்ளைக்குள்ளேயே இருக்குது. ஸோ இதையும் வந்து ஃப்ளிப்பாக எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஃப்ளிப்பாக எடுக்க முடியாது. டிமாண்ட் தான், ஆனால் இதை வந்து ஃப்ளிப்பாக எடுக்க முடியாது. ஸோ ஒன்று இந்த ஃப்ளிப்பில் ஒர்க் ஆகணும், இல்லைனா இந்த டிமாண்டை லிக்விடிட்டியாக எடுக்கணும். லிக்விடிட்டியாக எடுத்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்கணும். இந்த டிமாண்ட் அன்மிட்டிகேட்டட்னா கண்ட்ரோல் எடுக்கும். ஸோ அன்மிட்டிகேட்டட் தான், ஓகேங்களா? ஸோ நமக்கு இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுப்பான், ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி, ஓகேங்களா? இப்போ ஒரு சின்னதாக ஒரு நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த ஃப்ளிப்பு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் இந்த சப்ளைக்கு வரல, ஓகேங்களா? இப்படியே கீழே வந்தான்னு வைங்களேன், இப்படியே ஒர்க் பண்ணிடுவான், இப்படியே பை ஆயிரும், ஓகேங்களா? இந்த சப்ளைக்கு வராமல் வந்தானா. ஆனால் மார்க்கெட் இந்த சப்ளைவை இப்படி எடுக்கிறான் அப்படின்னா ஃப்ளிப்பு ஒர்க் ஆகாது, இந்த டிமாண்டும் மோஸ்ட்லி ஒர்க் ஆகாது. கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் நமக்கு என்ட்ரி வந்து எடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு அந்த இது தெரியுதுல்ல, அந்த ப்ரெஷர், அந்த லிக்விடிட்டி என்ட்ரு ஆகக்கூடிய இடம் அப்படின்னு தெரியுதுல்ல. ஏன்னா சோச் நடந்துருச்சு, 1 ஹவரோட டிமாண்ட், ஓகே. 1 ஹவர் டிமாண்டில் 5 மினிட்ல சோச் நடந்துருச்சு, ஓகே, எல்லாமே பர்ஃபெக்ட். அப்போது நமக்கு டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்கணும். அந்த மேலேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி கீழே வரணும். அப்போ இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு சப்ளைவை வந்து மார்க்கெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கும், ஓகேங்களா? அந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் திரும்பி கீழே வரும். இப்போ 5 மினிட், 1 மினிட்ல நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ரீஃபண்ட்மெண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த ரீஃபண்ட்மெண்ட்லேருந்து செல் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி நம்ம இதுலேருந்து செல் வந்து போகக்கூடாது. இங்கேருந்து செல் ஆகும், அவ்வளோதான். இங்கேருந்து செல் போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக டைம் ஃப்ரேம்ன்றது வந்து பையில் இருக்குது, சரிங்களா? இங்கே சோச் வந்து நடக்குது. எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே தான் காட்டுவாங்க. இந்த இடத்துல தான் பை போகிறதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. செல் போகிறதுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போது இந்த இடத்துல கம்மியான பேர் தான் செல் வந்து பண்ணுவாங்க. அதாவது கம்மியான லிக்விடிட்டி தான் செல்லுக்கு வரும். அப்போது அந்த டைமில் நம்ம போய் இங்கே செல் பண்ணோன்னா, நம்மளை லிக்விடிட்டி இல்லாதனால நம்மளை கன்ஃபர்மேஷன் பண்ணி உள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபர்மேஷன்லாம் நடக்கும், ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் பண்ணி உள்ளே வந்து நம்மளை உள்ளே வர வச்சு நம்மளை எஸ்எல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே விழும், ஓகேங்களா? இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 10:10 ஆகுது, ஓகேங்களா? ஸோ லிக்விடிட்டின்றது இப்போ வந்து கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த சப்ளையில் செல்லெல்லாம் போகக்கூடாது. இந்த சப்ளைஸ் நான் ஒரு பர்ஃபெக்டாக எடுத்து செல் வந்தாலும் வேணாம், நம்ம செல் போகக்கூடாது, ஓகேங்களா? ஸோ எங்கே வந்து லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். டிமாண்ட்ஸில் தான் வந்து லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? சரி, ஓகே. நமக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சப்ளைக்கு வராமல் மார்க்கெட் இந்த இடத்துக்கு டிமாண்டுக்கு வந்துட்டோன்னா நம்ம டைரெக்டாக என்ட்ரி போயிட்டு இந்த சப்ளை வரைக்கும் புக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த சப்ளை வரைக்கும் புக் பண்ணலாம். அது நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரிஸ்க் ரேஷியோவில் இருந்தால் பண்ணலாம், இல்லைனா வேண்டாம். ஸோ சப்ளை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1:2 வருது. ஸோ எனக்கு சஜஷனபிள் கிடையாது, 1:2 நான் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கு உள்ள ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த ரீஃபைன்மெண்ட்டில் நான் என்ட்ரி போனால் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:4 வருது. ஓகே, 1:4னா பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஃப்ளிப்புக்கு வரதுக்கு முன்னாடி சப்ளை போயிட்டான், ஓகேங்களா? இன்னும் வந்து மிட்டிகேட் பண்ணலை. இன்கேஸ் சப்ளைவை இப்படி டச் பண்ணிட்டா, இந்த இடத்த டச் பண்ணிட்டா இந்த என்ட்ரியை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே இங்கே ஷிஃப்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இதில் இன்னொரு நாலேஜ். ஸோ இப்போ என்னோடய வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எதாவது நாலேஜ்லாம் உங்களுக்கு தெரியுது, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் போய் ஒர்த்திட்டுன்னு போட்டுருங்க, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது டிமாண்டு நம்ம எடுக்கும்போது ஒன்று 50% பாடி கேண்டலாக இருக்கும், ஓகேங்களா? இன்னொன்று ஃபுல் சைஸ் பாடி கேண்டலாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் ஃபுல் சைஸ் பாடி கேண்டலில் இப்படி ஃபுல் சைஸ் பாடி கேண்டலை நம்ம ரீஃபைண்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி ரீஃபைன்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரீஃபைண்ட் பண்ணி ஜோனை வந்து நம்ம இப்படி எடுக்கிறோம்.
அதை ரீஃபண்ட் பண்ணும்போது நம்ம ஜோனை வந்து எடுக்கிறோம், அதில் ரீஃபண்ட் பண்ணும்போது நமக்கு முன்னாடியே ஒரு 50% கேண்டில் இருக்கும். 50% கேண்டலோட ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும், முன்னாடியே இருக்கும். ஓகேங்களா, முன்னாடியே இருக்கும். ஸோ அது கீழே இன்னொன்று இருக்கும். ஃபுல் சைஸ் பாடி கேண்டல்னாலே ஒரு 2 ரீஃபண்ட் மட்டும் இருக்கும். அதில் ஃபுல் சைஸ் பாடி கேண்டல்லாம் முன்னாடியே ஒரு கேண்டல் இருக்கும், இப்படியே இருக்கும். ஓகேங்களா, அதை நீங்கள் ரீஃபண்ட்மெண்ட்டாக எடுக்கும்போது அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிரும். இது உடனே ஒர்க் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இப்போது நான் இந்த கேண்டல் வந்து எடுக்கிறேன், இருக்கான்னு பார்க்கலாம். 1 மினிட் போகிறேன். 1 மினிட்லேயே ஃபஸ்ட்டு கேண்டலே இருக்குது. அது மிட்டிகேட்டடாக இருக்கா? மிட்டிகேட்டட். ஓகேங்களா, இது மிட்டிகேட்டடாக இருக்குது. அப்போது இது வந்து ரீஃபண்ட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். அடுத்து இந்த 2 கேண்டலையும் ரீஃபண்ட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். நம்ம டைரெக்டாகவே என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி இந்த டிமாண்டுன்றது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ நமக்கு பிஓஎஸ் பண்ணுறான், சோச் வந்து நடக்குது, பிஓஎஸ் பண்ணுறான், இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து நடக்குது, அடுத்து சோச் வந்து நடக்குது. ஸோ இந்த பிஓஎஸ் பண்ணனால நமக்கு இங்கே சப்ளை இருக்குது. சப்ளையில் மார்க்கெட் ரியாக்ஷன், இது வந்து ஒரு கரெக்டான ரியாக்ஷன் வந்து கிடையாது. ஸோ அது வந்து மிட்டிகேட்டட். அப்போது இந்த சப்ளை ஃப்ளிப் சப்ளை, அதாவது இந்த சப்ளைவை மார்க்கெட் ஃப்ளிப் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ ஃப்ளிப் பண்ணதுனால நமக்கு கன்ஃபியூஸ் தான். இந்த இடத்துல வந்து கான்ஃபிடென்ட்டாக என்ட்ரி போக முடியாது. ஓகேங்களா, அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்போ இந்த டிமாண்டுக்கு வந்துட்டா நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து ஒரு என்ட்ரியை தட்டி விட்டுடலாம். சிம்பிள். இப்போ நான் டைரெக்டாக என்ட்ரி போகாததுக்கு ரீசன் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் டைரெக்டாக என்ட்ரி போகாமல் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி என்ட்ரி போகலாம். அப்படி கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் டைரெக்டாகவே என்ட்ரி போயிடலாம். ஓகேங்களா, இன்னும் சப்ளையில் மிட்டிகேஷன் நடக்கலை. ஸோ நமக்கு ஃப்ளிப்புக்கு வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. நடுவில் ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த சப்ளையில் ஒரு என்ட்ரி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம், ஆனால் இப்போதைக்கு வேண்டாம். ஸோ லண்டனோட லிக்விடிட்டி இருக்குது, ஸோ ஹண்ட் ஆயிருக்கு. லண்டனோட லிக்விடிட்டி ஹண்ட் ஆன உடனே ஒரு சின்ன ஒரு செல் வந்து ஒரு கேண்டல் வந்திருக்கு. ஸோ அது ஒரு செல் மூமெண்ட்டாக இருந்தால் நம்ம வந்து இந்த சப்ளையில் ஒரு சின்ன செல் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு சின்ன லாட்டை போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வரட்டும், சப்ளைக்கு வரட்டும். ஓகேங்களா, ஓகே, நமக்கு சப்ளை மிட்டிகேட் பண்ணிட்டான். இப்போ 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து போகலாம், ஆனால் வேணாம். ஓகேங்களா, ஏன் வேணான்னா நமக்கு வந்து நைட் டைம் மார்க்கெட்டுன்றனால வேணாம். ஆனால் இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் அப்படியே இந்த மாதிரி ஒரு டைரெக்ஷனில் மேலே போயிருக்கான். ஓகேங்களா, அப்போது நமக்கு ஒரு லோ பிரேக் பண்ணால் நம்ம செல் வந்து பண்ணலாம். ஷார்ட் டேர்மாக செல் பண்ணணும். நம்ம செல் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரேக் ஈவன் சீக்கிரமாக மூவ் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த என்ட்ரி போக வேணாம். ஸோ நான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா, கான்ஃபிடென்ட்டாக கிடச்சா ஒரு என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம், இல்லைனா வேணாம். மோஸ்ட்லி வேணாம், டிமாண்ட் வந்தால் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்கு. ஸோ ரீஃபைன்மெண்ட்டில் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்கு. ஓகேங்களா, நம்ம மார்க் பண்ண ரீஃபைன்மெண்ட்டில். ஸோ ரீஃபைன்மெண்ட்டில் நம்ம என்ட்ரி போகிறோம் அப்படின்னா இதில் டைரெக்டாகவே என்ட்ரி போகலாம் ரீஃபைன்மெண்ட்டில். ஓகேங்களா, சிம்பிளாகவே எந்த ஒரு சப்ளை டிமாண்ட் எடுத்தாலும் டைரெக்டாக அது கரெக்டான சப்ளைவாக இருந்தால், கரெக்டான டிமாண்டாக இருந்தால் அதோட ரீஃபைன்மெண்ட்டில் தைரியமாக கண்ணை முடித்து என்ட்ரு ஆகலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம இதில் வந்து என்ட்ரு ஆகலை. ஓகேங்களா, ஸோ நைட் மார்க்கெட்டுன்றனால கொஞ்சம் நம்ம குட் மூவே மூவ் பண்ணணும். ஓகேங்களா, சரி, ஓகே. இப்போ வந்து இந்த சப்ளை மார்க்கெட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிரேக் பண்ணியிருக்கான், நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஏன்னா சப்ளையை கண்ட்ரோல் எடுத்துட்டோன்னா இதை பிரேக் பண்ணிடுவான், அதான் வந்து ட்ரூத்து.
ஓகேங்களா? எஸ்எம்சி கரெக்டாக தெரிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சரி, ஓகே. இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இதில் ரியாக்ஷன் பண்ணி நமக்கு பிரேக் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் மேனிப்புலேஷன். இது டிமாண்டு தான். ஆனால் இதை வந்து எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். நமக்கு இது இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகாதனால, ஸ்ட்ரெயிட்டாக பிரேக் பண்ணிட்டனால, நமக்கு இங்கே மேலே இருக்கக்கூடிய சப்ளைஸ் ஃப்ளிப்பு கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலாம் ஃப்ளிப்பாக நமக்கு வராது. அதனால இதை எப்படி கண்ட்ரோல் எடுத்து கீழே கொண்டு வருவாங்கன்னா, இப்போ இந்த இடத்துல இந்த டிமாண்டை பிரேக் பண்ணியிருக்குல்ல, இந்த இடத்துக்கு எகெயின் போயிட்டு பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்படி நடக்குதோ நம்ம இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம வந்து பை போகிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து இந்த டிமாண்ட் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்ட்டு சொன்னோன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகலை, மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வந்துட்டான். ஸோ இந்த டிமாண்டில் நான் வந்து ஒரு ட்ரிக்கு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து எப்படி ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரீஃபைன்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரீஃபைன்மெண்ட்டில் ஷார்ப்பாக ஒரு ஸ்னைப்பர் என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு கீழே வந்து விழுந்திருக்கான். ஸோ நம்ம டைரக்ட் என்ட்ரி போனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பிரேக் ஈவன் எங்கே மூவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிரேக் ஈவன் வந்து மூவ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன் என்ட்ரி போனால் நம்ம இந்த டிமாண்டில் பை வந்து பண்ணுவோம். ஸோ நம்மளோட மெத்தடில் மார்க்கெட் வந்து நம்ம எடுக்கக்கூடிய என்ட்ரியை தாண்டி மேலே போயிட்டான், இன்ஸ்டண்ட்டாக வராமல் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தான் அப்படின்னா நம்ம எகைன் இன்னொரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துல என்ட்ரியும் போகலை. ஓகேங்களா? ஸோ மண்டே இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரேடு வந்து கிடைக்கல. இன்றைக்கி வெனஸ்டே நான் ட்ரேடு வந்து பண்ணலை இன்றைக்கி. ஓகேங்களா? கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக இருந்தனால ட்ரேடு வந்து பண்ணலை. ஸோ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணியிருக்கான், இந்த ரீஃபைன்மெண்ட்டில் மிட்டிகேட் பண்ணியிருக்கான், இதில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இங்கே மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கே இப்படி வந்து போயிருக்கான். ஓகேங்களா? ஒரு 1 மினிட்டில். ஸோ நமக்கு ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆக்சுவல் ஹை. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இதை கூட ஒரு ஹையாக எடுத்து கூட நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். ஆனால் நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கல. ஸோ நமக்கு வந்து ஃபெயிலியர் வந்து நடந்துருச்சு. ஓகேங்களா? டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து என்ட்ரி வந்து போகலை. ஓகேங்களா? ஸோ இந்த என்ட்ரி வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து எடுத்துட்டோம். ஸோ இதுலேயும் நமக்கு என்ட்ரி வந்து இல்லை. ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே எக்ஸ்ட்ரீமில் ஒரு டிமாண்ட் வந்து சொன்னேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு இந்த டிமாண்டை ஃபெயிலியர் பண்ணிட்டான். ஓகேங்களா? இந்த டிமாண்டை ஃபெயிலியர் பண்ணிட்டான். இந்த லோவை எடுத்திருக்கானான்னு பார்க்கலாம். ஸோ இந்த லோவை எடுத்திருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கான். ஸோ இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிட்டதுனால நமக்கு மோஸ்ட்லி கீழே வர்றதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தலாம், நமக்கு பக்காவான ஒரு டபுள் டாப் இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சப்ளை வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டுருக்கான். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு செஷன்ஸில் போயிட்டு பார்த்துடலாம். ஸோ லண்டன் வந்து கீழே கொண்டு வந்துட்டு நியூயார்க் மேலே ஏற்றிட்டு போய் லண்டனை ஒரு அடி மேலே இருக்கக்கூடிய ஹையும் ஒரு அடி அடித்து இந்த சப்ளையில் கண்ட்ரோல் வந்து எடுத்திருக்கான். ஓகேங்களா? ஸோ இதனால் மட்டும் நம்ம ஒரு என்ட்ரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இங்கே டிமாண்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போது பை போகிறதுக்கு பவர் கிடையாது. எகைன் இந்த டிமாண்டுக்கு வந்தாகணும். அப்போது இங்கே பிஓஎஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ சப்ளைலையும் கண்ட்ரோல் எடுத்திருக்கு, நியூயார்க் வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து ட்ரை பண்ணலாம். ஒரு செல் என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணியிருக்கான்.
ஆல்ரெடி என்ட்ரி கொடுத்துருந்தா எகைன் என்ட்ரி வந்து எடுக்க மாட்டான். ஓகேங்களா? ஸோ இது வந்து லோவாக எடுத்துக்கலாம். சோச் அப்போது நமக்கு இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஸோ இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கான். ஆனால் எகைன் இந்த சப்ளைக்கு வந்திருக்கான். வந்துட்டு அந்த சப்ளைவை ஸ்வீப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷன்லேயே வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம 5 மினிட் போயிட்டு இங்கே ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த பிஒய்ஸ் வந்து நடக்கலை. பிஒய்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி சப்ளை வந்து எடுக்கலாம். ஸோ இது 2 சப்ளை. ஆனால் இங்கே பிஓஎஸ் நடக்கலை. இங்கே பாடி க்ளோஸ் நடந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த 2 சப்ளை ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். டிஸ்கார்ட்லேயும் கொடுத்துருந்தேன், இந்த லாஸ்ட் டாக்குமெண்ட் வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட் 1ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும், இந்த வீடியோவோட எண்டில் வரும், அதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இதில் வந்து பை வந்து போகலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ 4 hour 15 minutes ரீஃபண்ட்மெண்ட் வந்து எடுக்கலாம். ஸோ 15 minutesல ரீஃபண்ட்மெண்ட் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து நியூயார்க்கோட ரீஃபண்ட்மெண்ட். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், ரீஃபண்ட்மெண்ட் வந்து எடுக்கல இன்னும். அதனால் நம்ம 15 minutesலேயே கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பிஓஎஸ், அப்போது இது வந்து சோச். கரெக்டாக? ஸோ இங்கே சோச் பண்ணதுக்கு நமக்கு டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எங்கேயுமே டிமாண்ட் இல்லை. எங்கே இது வந்து இதுவும் டிமாண்ட் கிடையாது, எங்கேயுமே டிமாண்ட் கிடையாது. இது ஒன்று மட்டும்தான் டிமாண்ட். ஸோ இந்த டிமாண்டை நமக்கு இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துருவோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு நார்மலாக ஒரு எஸ்எம்சி தெரிஞ்சவங்களுக்கு இது எடுத்துருவான்னு தெரியும். இதுக்கு கீழே டிமாண்ட் இல்லாதனால ஓவராலாக இதையும் எடுத்துருவோம் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதையும் எடுத்துட்டான். ஸோ இதனால தான் கீழே வந்திருக்கு. ஆனால் எடுத்த உடனே மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஸோ அப்போ பை வந்து நமக்கு ப்ரெஷரில் இருக்குது. ஸோ இது லிக்விடிட்டி ஹண்ட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சனால நம்ம என்ன பண்ணிட்டோம், இது பிஓஎஸாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். இப்போது இது பிஓஎஸ் அப்படின்றனால நமக்கு டிமாண்ட் வந்து வேணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப மெஸ்ஸியான ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்றனால 1 ஹவருக்கு வந்து போயிடலாம். 1 ஹவரில் இது வந்து டிமாண்டு. ஓகேங்களா? இது வந்து டிமாண்ட். ஸோ இதிலேருந்து மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மேலே போய்ட்டுருக்கான். ஆனால் இந்த டிமாண்ட் வந்து ஒரு லிக்விடிட்டியாக இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஒரு லிக்விடிட்டியாக இருக்குது. ஸோ எகைன் வந்து இந்த லோவ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த லோவ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இங்கே 1 ஹவரில் நமக்கு ஒரு ரீஃபண்ட்மெண்ட் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. 1 ஹவர்லேயும் இருக்குது, 15 மினிட்ஸ்லேயும் ரீஃபண்ட்மெண்ட் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் மார்க்கெட் எகைன் வந்து ரீஃபண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்து பை போகுது அப்படின்னா அதுவும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ யூரோஎஸ்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், டாக்குமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த நியூயார்க்கோட ஹை, அதாவது இந்த லிக்விடிட்டி ஹையை ஸ்வீப் பண்ணிட்டும் மார்க்கெட் கீழே போகலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு நமக்கு போவான் அப்படின்றது நமக்கு கன்ஃபியூஷனாக, நமக்கு வந்து கான்ஃபிடெண்ட்டாக தெரியாது. அதனால் இப்போ நான் இங்கே போட்டிருக்கிற இந்த ஹையை, இங்கே இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நான் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அந்த வீடியோவை இதில் கிளிப்பை ஆட் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ 4 hour சப்ளை 15 மினிட்ஸ் வந்து பார்க்குறோம். 15 மினிட்ஸில் என்ன பண்ணுறோம், நமக்கு இங்கே ஒரு ரீஃபண்ட்மெண்ட் வந்து கொடுக்குறோம்.
ஸோ இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. இந்த ரீஃபைன்மெண்ட்டு ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பிஓஎஸ் பண்ணியிருக்கு. நமக்கு ஓவராலாக இங்கே ஒரு சோச் பண்ணியிருக்கு. சோச்சுக்கு முன்னாடி இந்த இடத்துல மேனுவல் லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மேனுவல் லிக்விடிட்டி நியூயார்க் கிரியேட் பண்ணியிருக்காங்க. லண்டன் மார்க்கெட்டு திருப்பி இருக்கான். நியூயார்க் வந்து மேனுவல் லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணியிருக்கான். சிம்பிள். ஓகேங்களா? அப்போது இதில் அதிகப்படியான லிக்விடிட்டி இருக்குது. ஓகேங்களா? அப்போது நமக்கு இந்த லைனு, அதாவது சாரி இந்த லைன் பாருங்க, இந்த லிக்விடிட்டி இப்போ நான் இங்கே ஒரு லைன் போட்டுட்ருக்கேன்ல, இந்த லைனை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு வருவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் இந்த லிக்விடிட்டியை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு, இந்த லைனை வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக நமக்கு டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிடுவான். டிமாண்டில் 50%க்கு உள்ளே வந்துடுவான். ஆனால் ரீஃபைன்மெண்ட்டை தொடுவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து இங்கே தொடுறதுக்கு நமக்கு வந்து சான்சஸ்ன்றது ரொம்ப லோ தான். அதனால் நான் 1 ஹவர் போகிறேன். 1 ஹவரில் இந்த லைன் போட்டிருக்கோம்ல, அதாவது இந்த லிக்விடிட்டி இந்த மார்க்கிங் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து ஒரு சப்ளைவாக இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஒரு சப்ளைவாக இருக்குது. மார்க்கெட் என்ன பண்ணலான்னா, இப்படி வந்து இந்த சப்ளையில் ஒரு ரியாக்ஷன் கொடுத்து இந்த சப்ளைவை ஒரு ஸ்வீப் பண்ணிவிட்டு, அதாவது இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு இந்த சப்ளைலேருந்து இந்த சப்ளைவை ஃபெயிலியர் பண்ணாமல் நமக்கு இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இதை எடுத்துடலாம். சப்ளை வேண்டாம் நமக்கு. 15 மினிட்ஸில் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய சப்ளை மிட்டிகேட் ஆகுதோ, ஆனாலும் ஓகே, ஆச்சுன்னா ரொம்ப பெட்டர் தான். அப்படி ஆகாமல் நம்ம இங்கே போட்டு வச்சுருக்கிற மார்க்கிங், இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் நம்ம செல் போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட யூரோஎஸ்டியோட பிளான். ஓகே, பார்த்துருப்பீங்க வீடியோ. ஸோ இதில் வந்து எப்படி எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதை கட் பண்ணிடுச்சு. ஸோ 5 மினிட்ல நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குறோம். ஸோ 15 மினிட்ஸோட ஹை இது. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து 1 மினிட்ல தான் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். 15 மினிட்ஸோட ஹை அப்படின்றனால. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கான், ஸ்வீப் வந்து பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸ்வீப் பண்ணிவிட்டு நமக்கு இந்த இடத்துல இந்த லோவை கட் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக நமக்கு இந்த லோவை கட் பண்ணனால இது நம்ம சோச்சா வச்சுக்கலாம். ஸோ 5 மினிட்டோட லோ. ஓகேங்களா? இது வந்து நம்ம சோச்சா எடுத்துக்கிட்டாலும் நம்ம இது வந்து சப்ளை. ஓகேங்களா? இங்கேருந்து மார்க்கெட் எடுத்துகிட்டு கீழே வந்து போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ இதையும் வந்து ஒரு டபுள் சோச்சா நம்ம எடுத்துக்கிட்டாலும் மார்க்கெட் இந்த லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணிவிட்டு கீழே போய் இந்த பிவைஸ் பண்ணியிருக்கான். ஸோ ஸ்ட்ரக்சர் ரொம்ப பெருசாக இருக்குன்றனால நம்ம 15 மினிட்ஸ் வந்து போகலாம். ஓகேங்களா? 15 மினிட்ஸில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே போயிருக்கான். ஆனால் மேலே வந்து விக்கு விட்டுட்டு ஸ்வீப் பண்ணிவிட்டு போயிட்டான். ஓகேங்களா? ஸ்வீப் பண்ணிவிட்டு போயிருக்கான். ஸோ இந்த சப்ளைலேருந்து கண்ட்ரோல் எடுத்து கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இதில் என்ட்ரி வந்து போகலை. அந்த ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தனால நம்ம என்ட்ரி வந்து போகலை. ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி மட்டும் பார்க்கலாம். சிம்பிள் தான். நம்ம எப்பயும் அப்போ பேசின மாதிரி இந்த டிமாண்ட்லேருந்து தான் நமக்கு வந்து பை வந்திருக்கு. ஸோ நான் அப்போ சொன்ன மாதிரி நமக்கு இந்த சப்ளைலேருந்து இந்த டிமாண்டுக்கு இந்த சப்ளைலேருந்து ரியாக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த டிமாண்டில் வந்துட்டு இந்த டிமாண்ட்லேருந்து கன்ஃபர்மேஷன் பண்ணி இந்த ஹை வரைக்கும் போகும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விஷயந்தான் நடக்கிறதுக்கு இருக்குது. ஸோ டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து மேலே போகலைனாலும் நமக்கு சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து கீழே வருது. நம்ம வந்து பண்ணுற ப்ரிடிக்ஷன் வந்து கரெக்டாக இருந்தால் போதும். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வெட்னஸ்டே டே வந்து இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே நம்ம வந்து ட்ரேட் செட்டப்லாம் எடுத்து அதுக்கப்புறம் ட்ரேட் வந்து பண்ணலாம். கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஓகேங்களா? ஓகே. ஓகே, நமக்கு இந்த சப்ளைலேருந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ நம்ம கன்ஃபர்மேஷன் என்ட்ரி இதில் பார்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம். ஆனால் மார்க்கெட் வந்து டிமாண்டுக்கு வந்து வந்துட்டான். ஓகேங்களா? ஸோ கோல்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த டிமாண்டில் இருந்து ஃபுல்லாக ஆல் டைம் ஹை போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
அது இல்லாமல் இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிமாண்டு முன்னாடி இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எல்லாமே ஹண்ட் பண்ணிட்டு வந்துட்டாலும் நமக்கு ட்ரெண்டுன்றது இப்போதைக்கு செல். அப்போது இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஹார்டு கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? அது எப்படி பார்க்குறேன் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்துலாம். ஸோ இதில் வந்து இந்த லோ, ஸோ இந்த லோன்றது ஒரு லிக்விடிட்டி, ஆமாம் தானே? ஸோ இது வந்து ஒரு லிக்விடிட்டியாக இருக்குது. இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுவான். இப்போ ஒரு பிளானை வந்து போடுறோம். ஸோ இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கும் மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணுவான். ஸோ இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃப்ளிப் எடுத்து இந்த லிக்விடிட்டி வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், செல் வந்து பண்ணலாம். ஏன்னா இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக கீழே போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அப்போது இந்த ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. நான் மண்டே வந்து ப்ராஃபிட் பண்ணேன். ஓகேங்களா? மண்டே வந்து ப்ராஃபிட் பண்ணேன். அதுக்கு வெட்னஸ்டே ஒரு 3 டேஸ் வந்து ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே. ஓகேங்களா? ஸோ தேர்ஸ்டே வரைக்கும் எனக்கு நான் என்ட்ரி வந்து எடுக்கல. ஓகேங்களா? ஸோ நான் எவ்ரிடே வந்து என்ட்ரி போக மாட்டேன். ஓகேங்களா? எவ்ரிடே என்ட்ரி போக மாட்டேன். ஆனால் என்ட்ரி போனால் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து எடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ 3 டேஸ்க்கு ஒன்ஸு, 4 டேஸ்க்கு ஒன்ஸு, வீக்லி ஒன்ஸு கூட நான் என்ட்ரி வந்து போவேன். ஓகேங்களா? ஸோ டெய்லி என்ட்ரி போகிற மாதிரி கிடையாது. ஸோ நம்ம பொறுமையாக பார்த்து ஒரு என்ட்ரியை நல்லா பார்த்து அதை எடுத்து பெரிய ப்ராஃபிட் பண்ணாலே போதும். அதுவே நமக்கு மந்த்லிக்கு ஒரு பெரிய இன்கம் வந்துடும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன பிளான் என்னென்னு புரியுதுல்ல? இந்த டிமாண்டில் ஒன்று கண்ட்ரோல் எடுக்கணும், இந்த டிமாண்டை ஃபெயிலியர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தில் எது நடந்தாலும் நம்ம என்ட்ரி வந்து போக போகிறோம். சரி, ஓகே. இப்போ வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் டிமாண்ட் வந்து 15 மினிட்ஸ் வந்து நம்ம ரீஃபண்ட்மெண்ட்டு எடுக்க போகிறோம். ஸோ 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ வித்தவுட் கன்ஃபர்மேஷன் நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது விட்டுறலாம். ஸோ இனிமேல் வந்து 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு ஏஷியன் வந்து இந்த லோவை கொடுத்துருக்கு. இங்கே வந்து லண்டன் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணுறான். இப்போது இந்த லண்டன் இந்த டிமாண்ட் கண்ட்ரோலோட இந்த லண்டன் மேலே போயிட்டு இந்த சோச் வந்து எடுத்துட்டான், இங்கே இருக்கக்கூடிய சோச்சை எடுத்துட்டான் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்படி வந்து சோச் எடுக்கிறான் அப்படின்னா நம்ம கீழே டிமாண்ட் எடுத்து பை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? பை வந்து பண்ணலாம். இன்னொரு விஷயம், மார்க்கெட் இப்போ இதை ஃபெயிலியர் பண்ணுறான் அப்படின்னா நமக்கு ஃப்ளிப்பு வந்து கிடைக்கும். அதில் நம்ம என்ன பண்ணலாம், சப்ளை எடுத்து இங்கேருந்து செல் வந்து பண்ணலாம். சப்ளை எடுத்து இங்கேருந்து செல் பண்ணலாம். இது ஒன்று. ஓகேங்களா? ஓகே. இதுதான் வந்து இப்போ பிளான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூரோ யூஎஸ்டி பார்த்துடலாம். ஸோ யூரோ யூஎஸ்டி நம்ம போட்டு வச்ச பிளானுக்கு வந்துருச்சு. இந்த சப்ளைலேருந்து வந்திருக்கான். ஸோ நமக்கு டிமாண்டுக்கு வந்துட்டான். ஓகேங்களா? 4 ஹவர் டிமாண்டு, 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட். ஸோ 4 ஹவரில் மிட்டிகேட் பண்ணிட்டான். நமக்கு சோச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை தான். இந்த ஹை இருங்க, இது வந்து பிஓஎஸ். அப்போது இந்த ஹை நமக்கு சோச். ஓகேங்களா? ஓகே. இன்னும் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் பெண்டிங்கில் இருக்குது, பார்க்கலாம். மார்க்கெட் ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்தானா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சோச் நடந்தால் பை வந்து போகலாம். அப்படி டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு செல் வந்து போயிடுவான். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த டிமாண்ட்லேருந்து நமக்கு ரீடெஸ்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி. ஓகேங்களா? அப்போது இந்த டிமாண்டில் இருந்தும் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து போகலாம். இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா இங்கேருந்து பை வந்து போகலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக யூரோ ஹிஸ்ட்ரியில் ஒரு என்ட்ரி வந்து போயிருக்கோம். ஸோ
இந்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணது தான். இந்த டிமாண்ட்லேருந்து என்ட்ரி போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணது தான். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மார்க்கெட் வந்து 4 ஹவருக்கு உள்ளே வந்துட்டான். ஓகேங்களா, 4 ஹவருக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் ரீஃபைன்மெண்ட் 15 மினிட்ஸ்க்கு உள்ளே வந்துட்டான். ஓகேங்களா, 15 மினிட்ஸ்க்கு. ஸோ ரீஃபைன்மெண்ட் ஓகேங்களா. ஸோ ரீஃபைன்மெண்ட்டுக்கு முன்னாடி ஏஷியன் ஹை இருக்குது. ஓகேங்களா, இந்த 15 மினிட்ஸ்க்கு உள்ளே வந்துட்டான். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், 5 மினிட்ல என்ட்ரி பார்க்க போகிறோம். ஸோ 5 மினிட்ல ஒரு பிஓஎஸ் அண்ட் இந்த இடத்துல சோச். ஓகேங்களா, ஸோ சோச் வந்து கிடச்சிருச்சு. ஸோ நம்ம டிஸ்கார்ட்லேயே பார்த்துருந்தீங்கன்னா இந்த டிமாண்டில் என்ட்ரி போகலாம் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இதுவும் வேலிடு தான். இங்கே வந்து ஒரு ஃப்ளிப் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஃப்ளிப்பில் மார்க்கெட் உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் போயிருக்கான். ஸோ அதில் நமக்கு ஒரு டிமாண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இந்த டிமாண்டில் என்ட்ரி வந்து சொல்லியிருந்தேன், என்ட்ரி போகலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம என்ட்ரி எப்படி போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே டிமாண்ட் இருக்குன்னா ப்ரீவியஸாக லோ இருக்கும், அந்த லோக்கு கீழே தான் நம்ம வச்சு போடுவோம். ஓகேங்களா, கீழே தள்ளி தான் போடுவோம். ஸோ இந்த மாதிரி. ஸோ இந்த என்ட்ரி பை த லக்கில் தான் எனக்கு எஸ்எல் அடிக்காமல் போயிருக்கு. ஸோ எனக்கு தெரியும் கீழே வருவான் அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து நைட் மார்க்கெட். ஓகேங்களா, நைட் மார்க்கெட். ஏஷியன் ஓப்பன் பண்ணால் லிக்விடிட்டி இல்லை, ஆனால் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு போயிட்டான். ஓகேங்களா, எனக்கு எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகலை, பை த லக்கில் தான் போயிருக்கு. கொஞ்சம் கீழே வந்திருந்தாலும் எஸ்எல் ட்ரிகர் ஆகிருக்கும். நம்மளும் எஸ்எல் வச்சது கரெக்டு தான், அதனால் கரெக்டாக வந்து ஸ்வீப் பண்ணிட்டு போயிட்டான். ஓகேங்களா, இப்போ வந்து மேலே போயிட்டுருக்கான். ஸோ லண்டன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த என்ட்ரி வந்து என்ட்ரி எடுக்கும்போது என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஓகேங்களா, சரி ஓகே. லண்டன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட்டாக வந்து மண்டே என்ட்ரி வந்து எடுத்தேன். ஓகேங்களா, இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஓகேங்களா, ஸோ மண்டே என்ட்ரி வந்து எடுத்தேன். அதுக்கு இடைப்பட்ட நாட்கள் என்னால் என்ட்ரி கிடைக்கல, என்ட்ரி எடுக்கலை. ஸோ ஃப்ரைடே இன்றைக்கி தான் என்ட்ரி வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ என்ட்ரி கிடைச்சா மட்டும் போகணும். நம்ம ஒரு பிளானை போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ட்ரி கிடைச்சா மட்டும்தான் என்ட்ரி போகணும், இல்லைனா விட்டுறணும், போகக்கூடாது. ஓகேங்களா, சிம்பிள். இன்றைக்கி வந்து நாள் வேஸ்ட் ஆகுது, இன்றைக்கி வந்து சும்மா உட்காந்துருக்கேன் அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம பிளானுக்கு வரணும், மார்க்கெட் வந்துட்டா என்ட்ரி, இல்லைனா நோ என்ட்ரி. ஓகேங்களா, சரி ஓகே. சரி, கோல்டு நம்ம இந்த டிமாண்டில் ஒரு பிளான் பண்ணோம், பை வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தானே. ஸோ என்ன பண்ணியிருக்கான், சோச் பண்ணட்டும்னு வெயிட் பண்ணோம், சோச் பண்ணலை. மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்தான், கீழே வந்தான், கீழே வந்தான், அப்புறம் கீழே வந்தான், கீழே வந்துகிட்டே இருந்துட்டான். நமக்கு டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சோச் நடந்திருக்கு. அந்த சோச்சை வச்சு நம்ம பை போகக்கூடாது, ஏன்னா டிமாண்டே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போது இந்த ஹையை எடுத்திருக்கு, இந்த ஹை எடுத்திருக்கு, அகைன் மேலே இந்த ஹையும் எடுத்திருக்கு. ஸ்ட்ராங்காக பை வந்து கொடுத்துருக்கான். ஆனால் நமக்கு ஒரு டிமாண்டிலேருந்து பை ஆகலை. ஓகேங்களா, எந்த ஒரு டிமாண்ட்லேருந்து பை ஆகலை. அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், ஏன்னா மறுபடியும் வந்து நமக்கு ஃபெயிலியர் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நம்ம சோச்சாக எடுத்தால் இப்படி எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து மேலே போயிருக்கு. இது நம்ம சோச்சாக எடுத்தால் 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு போகணும். ஓகேங்களா, ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல நமக்கு சோச் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா, பிஓஎஸ் சோச் பண்ண உடனே ஒரு டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மேலே போயிட்டான். ஓகேங்களா, இப்போது கீழே ஒரு டிமாண்ட் இருக்குது, கீழே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்த ஒரு டிமாண்ட் இருக்குது. ஆமாம் தானே. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு மூவ் எகைன் இத்தனை கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. நம்ம இப்போது டைம் ஃப்ரேமை முன்னாடி போயிட்டு மறுபடியும் பின்னாடி வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஏன்னா டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்கான், மறுபடியும் ஃபெயிலியர் பண்ணலாம். அதனால் இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். அது இல்லாமல் கீழே வந்து இன்னொன்று
இருக்குது இந்த இடத்துல. இதுலேயும் கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? இதான் வந்து பிளான். யூரோஎஸ்டி டிபி வந்து எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹையில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஹையில் வரைக்கும் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ கஷ்டம்தான், போகிறது கஷ்டம்தான். ஆனால் போகும். ஆனால் இருந்தாலும் நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதனால் ப்ரீவியஸாக எங்கேயாவது எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு இருந்தாலும் நான் எக்ஸிட் ஆயிடுவேன். எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எக்ஸிட் ஆகிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது ஃபுல்லாக லிக்விடிட்டி. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக லிக்விடிட்டி அப்படின்றனால கண்டிப்பாக இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் நான் ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாகவே வச்சுட்டேன். ஏன்னா எக்ஸ்ட்ரீம்ன்றனால கான்ஃபிடெண்ட்டாக மேலே போகும்ன்ட்டு. ஆனால் எஸ்எல் அடிக்கிற மாதிரி வந்துட்டு மேலே போயிட்டான். கொஞ்சம் பயத்தை காமிச்சிட்டான் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக 2% ரிஸ்க் வச்சுருக்கேன் இந்த ட்ரேடில். இது டிபி அடிச்சுன்னா பெரிய ப்ராஃபிட் வந்துடும். இந்த மந்தோட செட்டில்மெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ டிபி அடிக்கிட்டோம். பிரேக் ஈவன் பண்ணிட்டேன் என்ட்ரியை. ஓகேங்களா? என்ட்ரி பிரேக் ஈவன் பண்ணி வச்சாச்சு. ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஜிபிபி யூஎஸ்டியில் நம்ம என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹையை ஃப்ளிப் பண்ணட்டும் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ ஃப்ளிப் பண்ணிட்டான். ஃப்ளிப் பண்ணதுக்கு இந்த இடத்துல டிமாண்டு. ஸோ 4 ஹவரில் நம்ம என்ன பண்ணோம், மார்க்கெட் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணோம். ஸோ 4 ஹவரில் நமக்கு இந்த டிமாண்ட் நமக்கு ரீஃபைன்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ரீஃபைன்மெண்ட்டை மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஃபெயில் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த டிமாண்டையும் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல ஃபெயிலியர் பண்ணியிருக்கு. தெரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபெயிலியர் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து இந்த லோவை நான் பழசாக சொன்னேன், இந்த லோ எடுத்துகிட்டு போகும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அதை தான் ஃபங்க்ஷன் பண்ண போகுது. இப்போ மார்க்கெட் இந்த லோவை எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. இல்லைனா கீழே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டை ஃபெயில் பண்ணதுக்கு இங்கே ஃப்ளிப்பு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஃப்ளிப்பில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து பார்க்கணும். ரீஃபண்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இல்லை. ஸோ இதுதான் நம்மளுக்கு பேட் லக். நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் இல்லாதனால நம்ம 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸில் நம்ம இதை லோவாக எடுத்துட்டாலும் நமக்கு சப்ளை இங்கே இல்லை. ஓகேங்களா? சப்ளை இல்லாதனால இந்த இடத்துல நம்மளால் என்ட்ரி வந்து போக முடியாது, வேறு வழி இல்லை. ஸோ இந்த என்ட்ரி நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லைனா மார்க்கெட் இப்படியே மேலே வந்துட்டு இப்போ கீழே வரும்போது நமக்கு சப்ளை கொடுக்குறான் அப்படின்னா அங்கேருந்து நம்மளால் செல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஏஷியன் ஹண்ட் ஆகிடுச்சு, லண்டன் ரன்னிங்கில் இருக்குது. ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு கன்ஃபார்ம் பண்ணலை மார்க்கெட் செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம என்ட்ரி போக வேணாம். ஸோ வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த என்ட்ரி மிஸ் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா சப்ளை கண்ட்ரோலில் இருக்குது, ஆனால் கன்ஃபார்ம் பண்ணலை. ஓகேங்களா? அப்படி மேலே போனோம் அப்படின்னா இது ஃபுல்லாக லிக்விடிட்டி தான், சூப்பரான லிக்விடிட்டி, மேலே ஃபுல்லாக போயிடுவான். அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி செல்லுக்கு கன்ஃபார்ம் கொடுத்தா கன்ஃபார்ம் பண்ணலாம், இல்லைனா வேணாம், விட்டுடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஸோ யூரோஎஸ்டி பார்த்தீங்கன்னா இந்த ஹையில் என்னோட டிபியை வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பை மூமெண்ட் வந்து மார்க்கெட் வந்து போச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு லோவை பிரேக் பண்ணிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த லோவை என்ன பண்ணியிருக்குன்னா நியூஸ் டைமில் வந்து நமக்கு வந்து கீழே வந்து சோர்ச் வந்து கொடுத்துருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த ஹையை எடுத்து ஓவரால் இந்த ஹை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பிரேக் வந்து கொடுத்துருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணேன். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பை மூமெண்ட் வந்து போச்சு. ஸோ அதனால் என்னோடய டிபி மேலே இருந்த டிபியை இந்த ஹை வரைக்கும் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான லிக்விடிட்டி. ஓகேங்களா? இது வந்து லிக்விடிட்டி. ஸோ இந்த லிக்விடிட்டியை
இது வரைக்கும் ஹண்ட் பண்ணுவான். ஓகேங்களா? ஸோ இந்த ஹையில் என்னோட டிபி வந்து கொடுத்துட்டேன். ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு தான் சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ முன்னாடியே வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ நம்ம இதில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. மண்டே என்னோட லாஸ்ட் ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா, மண்டே 2 ட்ரேடு எடுத்திருந்தேன். ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஓகேங்களா? இந்த மண்டே டு ஃப்ரைடே நான் என்ட்ரி எதுவும் எடுக்கல, கிடைக்கல, என்ட்ரி போகலை. ஸோ மண்டே ஒரு 2 என்ட்ரி வந்து எடுத்திருந்தேன். ஓகேங்களா? இன்றைக்கி ஃப்ரைடே. 2 நாள் தான் நான் இந்த வீக்கில் 2 நாள் தான் ட்ரேடு வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு ட்ரேடு கிடைச்சா மட்டும்தான், நம்ம பிளானுக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேடு பண்ணணும். பிளானுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது. நம்ம பிளானுக்கு வரணும், எல்லாமே வந்துடணும். பிளானுக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரு ஆகணும், இல்லைனா என்ட்ரு ஆகக்கூடாது. அப்படியே விட்டுறணும். ஓகேங்களா? நம்ம ரூலுக்கு வந்தால் என்ட்ரி, இல்லைனா நோ என்ட்ரி. ஓகேங்களா? இதை மட்டும் மைண்டு கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டாலே போதும், ப்ராஃபிட் வந்து பண்ணிடலாம். ஸோ எதுக்கு இப்போ கீழே வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது 4 ஹவர், சரிங்களா? 4 ஹவர் டிமாண்டு, 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட். 15 மினிட்ஸில் இது வந்து ரீஃபண்ட்மெண்ட், சரிங்களா? இது 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட்டு. ஸோ அதனால் நம்ம 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இது பிஒய்ஸ் கரெக்டு. அப்போது இது சோச் கரெக்டாக. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், பிஓஎஸ் இங்கே பண்ணியிருக்கான். எகைன் இந்த ஸ்வீப் அப்படின்றது ஒரு சோச்சு. ஆனால் நமக்கு தெரியும் இது ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் ஆகிட்டு தான் போயிருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் மார்க்கெட் இப்படி வந்துட்டு இப்படி போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிஓஎஸ் தான். அப்போது இது கீழே இருக்கக்கூடியது இது சோச் தானே, இது சோச் தானே. ஏன் நம்ம இதெல்லாம் எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு மார்க்கெட் கீழே வந்து தான் ஆகும். ஏஷியன் வந்து ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிவிட்டு அதோட ரூட்டை பார்த்து போக தான் செய்யும். ஏன்னா டிமாண்ட் கண்ட்ரோலில் இருக்குது, பை தான் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி நமக்கு சோச் நடக்குதுன்னா அது சோச் இல்லைன்றதை நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது இது வந்து நம்ம செகண்ட் பிரேக்காக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஸ்வீப்பாக எடுத்துக்கலாம். அப்போது இதை ரிமூவ் பண்ணிடுறேன். சரி, இப்போது இதை வந்து பிஓஎஸாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது ஸ்வீப் பண்ணிவிட்டு அப்புறமா மேலே போயிட்டு கேரக்டரை ஷிஃப்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இந்த ஜோனில் நமக்கு டிமாண்ட் இருந்தால் அது வேலிட். ஏன்னா இந்த இடத்துல லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிவிட்டு போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ் போகிறோம், டிமாண்ட் இருக்கான்னு பார்க்குறோம். டிமாண்ட் வந்து இருக்குது. டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நீங்கள் பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். அப்போ இது டிமாண்ட் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான லிக்விடிட்டி. ஆமாம் தானே? இதெல்லாம் பர்ஃபெக்டான லிக்விடிட்டி. ஸோ இங்கே சோச் நடந்திருக்கு. அப்புறம் ஒரு லிக்விடிட்டியை ஃபார்ம் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே வரான். ஓகேங்களா? புரியுதுங்களா? மேலே ஸ்வீப் பண்ணிட்டு வரான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுன்றது வந்து ஒரு ரீஃபண்ட்மெண்ட் மெத்தடில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்த ஒரு டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸில் வந்து இது வந்து ஒரு டிமாண்டாக இருக்குது. இப்போது ஸ்வீப் பண்ணிவிட்டு வரான். ஆனால் ஸ்வீப் பண்ணிட்டு கீழே செல் ஃபுல்லாக போயிடுவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்மளால் சொல்ல முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், 15 மினிட்ஸ் 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட்டை எடுக்கிறோம். ஸோ 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட் எடுத்து நம்ம எகெயின் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ செஷன்ஸ் ஆன் பண்ணலாம். ஏஷியன் என்ன பண்ணியிருக்கான், இந்த பேஸை கொடுத்துருக்கான். லண்டன் கீழே ஹண்ட்டு, மேலே ஹண்ட்டு. இப்போ மேலே ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டில் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்க சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியனோட லோவும் வந்து இருக்குது. ஓகேங்களா? கீழே ஏஷியனோட லோவும் இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ட்ரி, இல்லைனா நோ என்ட்ரி. இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ட்ரி, இல்லைனா நோ என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டுக்காக தான் இப்போ கீழே வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஒரு
சூப்பரான லிக்விடிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி ஹண்ட் ஆயிடுச்சு. இந்த லோ ஹண்ட் ஆன உடனே மார்க்கெட் வந்து பைக்கு ஒரு சின்ன பை மூமெண்ட் போகணும். ஏன்னா அந்த இடத்துல பவர் இருக்கும். ஒரு பை ப்ரெஷர் வந்து இருந்தால் தான் அந்த இடத்துல பை மூமெண்ட் அப்படின்றது ஒன்று போகும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகும். சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபைனலாக நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது புரிஞ்சுக்குங்க, நம்ம எவ்ரிடே ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? எவ்ரிடே ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நம்ம பண்ணுறது கிடையாது. நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து ஸ்ட்ராங்கஸ்ட் மூவ் வந்து பண்ணிக்கலாம். அதுவே போதும். அதுதான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஒரு என்ட்ரி ஒரு பிளான் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அது நடக்கிற வரலும் வெயிட் பண்ணுங்கள். நடக்கட்டும். நடக்கலைன்னா விட்டுருங்க, போயிட்டு போகுது. ஓகேங்களா? ஸோ நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை வந்து எடுக்கும்போது அது கொஞ்சம் நல்லா வேல்யூபிளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வெயிட் பண்ணி அந்த என்ட்ரியை வந்து எடுக்கும்போது அந்த என்ட்ரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? அது இல்லாமல் அனலைஸ் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட என்ட்ரின்றது 4 ஹவர்லேருந்து ஆக்சுவலாக டெய்லியிலேருந்து 4 ஹவர் வந்து 4 ஹவர்லேருந்து ஓவராலாக 5 மினிட் வந்து என்ட்ரி வந்து போயிட்டேன் நான். ஓகேங்களா? 5 மினிட் என்ட்ரி போயிட்டேன். ஸோ எனக்கு அந்த என்ட்ரி டு அந்த எஸ்எல்ன்றது வந்து ரொம்ப சின்னது. ஆனால் டிபின்றது பெருசு. ஓகேங்களா? ஸோ எஸ்எல் டு என்ட்ரி பாயிண்ட் அப்படின்றது சின்னது அப்படின்றனால என்னோட லாட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணி போட்டுட்டேன். ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த என்ட்ரியில் நான் ஒரு நல்ல ரிஸ்க்கும் எடுத்து தான் போட்டிருந்தேன். ஏன்னா எக்ஸ்ட்ரீமில் ஹீரோ ஹிஸ்ட்ரின்றது எக்ஸ்ட்ரீமில் இருக்குது. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரீமில் நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா ஹோல்டு பண்ணலாம். இந்த ஹை வரைக்குமே கூட ஹோல்டு பண்ணலாம். ஸோ நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரீமில் எடுத்தனால கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியே போட்டாச்சு. அது இல்லாமல் 1 வீக் ட்ரேடு பண்ணலை அப்படின்றனால இந்த என்ட்ரியில் கொஞ்சம் பெரிய ப்ராஃபிட்டை பண்ணலாம் அப்படின்ட்டு ரிஸ்க்கு எடுத்தனால அதை வந்து எனக்கு வந்து அதோட பலன் கிடச்சிருக்கு. அது இல்லாமல் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி போடணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு லேர்னிங் வந்து கற்றுக்குறீங்க, உங்களுக்கு நல்லா இருக்குது வீடியோ, ஏதாவது ஒன்று கற்றுக்க முடியுது அப்படின்னா ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.